கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, அது பாவமாகும். அதிகமாய் பேசி பேசி கட்டுக்கதை பேசுவார்கள். வீணான பேச்சு, தேவையில்லாத பேச்சு, கிண்டலான பேச்சு, இங்கே இருக்கிறது அங்கேயும் போய் சொல்வார்கள், அங்கே இருக்கிறது இங்கே சொல்வது, பிறகு சண்டையில் போய்தான் முடியும். அதனால்தான் சொற்களின் மிகுதினால் பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, ஏனென்றால் நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். சிலர் பிரச்சனை வந்த பிறகு யோசிப்பார்கள், நாம் இதை பேசாமல் இருந்திருக்கலாமோ, இந்த இடத்தில் அமைதியாக இருந்திருக்கலாம், நாம் தவறு செய்துவிட்டோம் என்று சொல்வார்கள். இதற்கு தான் யாக்கோபு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 4 பார்த்தீங்களே என்றால், கப்பலைகளை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கான ஆலை திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அது அடங்காத பொல்லாங்கு உள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, எப்படி இருக்கலாகாது? மிகவும் சகோதரிகளை சொல்லலாம். அவர்கள்தான் நிறைய இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அதனால் கிளவி கட்டுக்கதைக்கு விலகுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, தன்னுடைய உதடுகளை நாம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை அறிந்து அதன்படி பேசுங்க. சரிங்களா? தேங்க்யூ.